இந்த சுக்கிரன் சனி சேரும்போது என்ன ஆகும்னா அவங்களுக்கு சேமிப்புங்கிறது ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்கும். பட் இந்த சேர்க்கை இருக்கும்போது அவங்க சேமிக்கணும்னு நினைச்சாலும் அவங்க பணம் சம்பாதிக்கும் போது எதன் ரூபமாகவும் அந்த பணம் வந்து செலவாயிட்டே இருக்கும். ஒரு சேமிப்பை நோக்கி அவங்க நகரவே முடியாது. சுக்கிரன் சனி சேர்க்கை உள்ளவர்கள் ஆண் ஜாதகர் இருந்தாருன்னா மனைவி மீது கோவப்படக்கூடாது. ஏன்னா அவங்க சுக்கிரன்றது மனைவி, அங்கதான் கர்மாதிபதி சனி வந்து சேரும்போது மனைவி வந்து உங்களுக்கு ஒரு மனதை காயப்படுத்தக்கூடிய ஒரு சூழலையோ இல்ல உங்களை சிரமப்படுத்தக்கூடிய சூழல் இருப்பாங்க. அப்ப மேற்கொண்டு நீங்க அவங்களை வந்து காயப்படுத்தினீங்கன்னா அந்த கர்மாவுடைய வீரியம் தான் ரொம்ப ஜாஸ்தியாகுமே தவிர உங்களுடைய கோபத்துக்கு தீர்வே கிடைக்காது. சுக்கிரன் சனி இருந்துட்டாலே இந்த ஸ்தலம் போனா வெற்றி அப்படின்னு ஒரு பொதுப்படையான ஒரு முடிவுக்கு நம்ம வந்துடக்கூடாது. அப்படி ஒரு கிடையாது. அந்த கர்மா அந்த ஜாதகத்துல இருக்கு. அது எந்த ஸ்தலத்துக்கு இவங்க போனா தீரும் அப்படிங்கிறதும் அந்த ஜாதகத்துல. வணக்கம். சுக்கிரன் சனி சேர்க்கை. ஜாதகத்துல சுக்கிரன் சனி சேர்க்கை இருக்கு அப்படின்னாலே சுக்கிரன் அப்படிங்கிறது ஒரு அழகை குறிக்கும். சனிங்கிறது கர்மகாரகன். இப்போ சுக்கிரனோடு சனி சேரும்போது நிச்சயமா அவங்களுக்கு அவங்களுடைய சருமம் சார்ந்த, தோல் சார்ந்த, இல்லை அவங்க அழகை வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய விஷயங்கள் அவங்களுக்கு இருக்கும். ஸ்கின் இஷ்யூஸ், சரும கோளாறுகள் கண்டிப்பாக இருக்கும். அப்போ இந்த சுக்கிரன் சனி சேர்க்கைன்றப்போ இந்த சரும கோளாறுகள் வந்து எத்தனையோ முயற்சிகளுக்கு அப்புறம் தொடர்ந்து அவங்களுக்கு அது வந்து ஒரு மாற்ற முடியாத ஒரு பிரச்சனையாகவே இருக்கும். அப்போதான் அது நீங்கள் ஒரு கர்மா அப்படிங்கிறத ஒரு புரிதலுக்கு நீங்கள் வரணும். அப்போ இந்த சுக்கிரன் சனி சேர்க்கை உள்ளவர்கள் எந்த ஸ்தலத்துக்கு போய் அவங்களுடைய இந்த கர்மாவை தீர்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா அமையக்கூடிய மருத்துவ முறைகளோட உதவியோடு எப்படி அந்த சரும பிரச்சனைகளை தீர்த்துக்கலாம் அப்படிங்கிறது அவங்களோட ஜாதகத்துல இருக்கும். அப்ப சுக்கிரன் சனி இருந்துட்டாலே இந்த ஸ்தலம் போனா வெற்றி அப்படின்னு ஒரு பொதுப்படையான ஒரு முடிவுக்கு நம்ம வந்துடக்கூடாது. அப்படி ஒன்று கிடையாது. அந்த கர்மா அந்த ஜாதகத்துல இருக்கு. அது எந்த ஸ்தலத்துக்கு இவங்க போனா தீரும் அப்படிங்கிறதும் அந்த ஜாதகத்துல தான் இருக்கும். சுக்கிரன் அப்படிங்கிறது செல்வத்தை குறிக்கும். சனி அப்படிங்கிறது தொழிலை குறிக்கும். இந்த சேர்க்கை உள்ளவர்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்த, அது வந்து பிஸ்னஸ்னு இல்லை, ஒரு சாதாரணமாக வந்து எந்த ஒரு செயல் செய்கிறதாக இருந்தாலும் அதற்குரிய பணத்தை வந்து சேகரிச்சுட்டு அது இருக்கா அப்படின்றத உறுதிப்படுத்திட்டு தான் செய்வாங்க. ஏன்னா இந்த சுக்கிரன் சனி சேர்க்கை உள்ளவர்களுக்கு வந்து பணம் பத்தாம போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, பணம் அந்த இடத்துல தொலைஞ்சு போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, அந்த பணம் வந்து நம்மகிட்ட இருக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் இருந்துகிட்டே இருக்கும். அது அந்த பதட்டத்தை கொடுக்கக்கூடியது யாருன்னா அந்த சனியோட சேர்க்கை தான். சுக்கிரனோட பணம் சம்பாதிச்சிடணும், பணத்தை சேர்த்துடணும், பணம் இல்லைன்னா கஷ்டப்பட்டுருவோம் அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அப்போ கடன் வாங்காம ஒரு சேவிங்ஸை செஞ்சுக்கிட்டு அதன் பிறகு ஒரு தொழில் செய்யறது எல்லாமே இந்த அமைப்புள்ளவர்கள் தான். நிறைய இன்வெஸ்ட் பண்ணி மாட்டிடக்கூடாது. ஒரு ₹1,00,000 பணம் இருந்துச்சுன்னா ஒரு ₹50,000 என்ன பண்ண முடியுமோ அது பண்ணலாம். ஏன்னா அப்படி நம்ம அதை மொத்தமாக தொலைச்சிட்டா கூட இன்னொரு 50,000 நம்மகிட்ட இருக்கு அப்படின்னு ரொம்ப அந்த மணி கான்சியஸாக இருப்பாங்க. யாருக்கிட்டையும் கையேந்திரக்கூடாது, யாரும் நம்மளை பார்த்து காசு இல்லாதவன்னு சொல்லிடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருப்பாங்க. எல்லாருக்குமே காசின் மீது, பணத்தின் மீது ஒரு பற்று இருக்க தான் செய்யும். ஆனால் இவங்களுக்கு அது ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ சுக்கிரன் அப்படிங்கிறது மனைவியை குறிக்கும். அப்போ ஒரு ஆண் ஜாதகத்தில் சுக்கிரன் சனி சேர்க்கை இருக்கு அப்படின்னா அவருடைய மனைவி எப்படி இருப்பாங்கன்னா கொஞ்சம் சோம்பலாக இருப்பாங்க. சோம்பேறின்னு சொல்றதை விட கொஞ்சம் சுகவாசியாகவும் இருப்பாங்க. இவருடைய முயற்சியில் தான் அந்த குடும்பம் நடந்துட்டு இருக்கும். இவர் புஷ் பண்ண தான் அவங்க எதையும் செய்யக்கூடிய அமைப்பில் இருப்பாங்க. பொதுவாக பல நேரங்களில் பல இடங்களில் மனைவி அப்படின்ற ஸ்தானத்தில் இருக்கிறவங்க மனைவி வந்து அந்த குடும்பத்துக்கு ஒரு பில்லராக தான் இருக்கிறாங்க. பட் இந்த சுக்கிரன் சனி சேர்க்கை உள்ள ஒரு ஜாதகரை, ஒரு ஆண் ஜாதகர் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மனைவி வந்து கொஞ்சம் நீங்கள் புஷ் பண்ணால் தான் எதையும் செய்கிறாங்களா, இல்லை உங்களை சார்ந்தே தான் இருக்கிறாங்களா, நீங்கள் சொல்ல தான் செய்கிறாங்களா, அவங்களா யோசிச்சு செய்ய மாட்டேங்கிறாங்கன்னா ஆமாம் சார், எல்லாத்தையும் நான் தான் அவங்களுக்கு செய்ய வைக்க வேண்டியிருக்கு, நான் தான் அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கேன், நான் தான் சமைக்கிறேன் வீட்டில், அவங்களுடைய பங்களிப்பு ரொம்ப கம்மியாக இருக்குது, கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு புலம்பக்கூடிய ஒரு சூழலில் இருப்பாங்க. அப்போ ஒரு பெண் ஜாதகத்தில் இருக்குது அப்படின்னா அந்த பெண்ணே ஒரு சுகவாசியாகவும் கொஞ்சம் சோம்பல் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பெர்சனாகவும் இருப்பாங்க. இது சுக்கிரன் சனி சேரும்போது என்ன ஆகும்னா கொஞ்சம் தன் இருக்க இடத்த வந்து பார்த்துக்கலாம், அது சுத்தமாக தான் இருக்கணுன்ற அவசியம் இல்லை, கலைஞ்சிருந்தா பரவாயில்ல, நம்ம அப்புறமா சுத்தப்படுத்திக்கலாம், சரி நம்ம கை கழுவிட்டு தான் சாப்பிடணுங்கிறது இல்லை, சாப்பிட்டுக்கலாம், இப்போ தானே வந்தோம், இப்படி கொஞ்சம் அந்த சுத்தத்தின் பொருட்டு வந்து அவங்க கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருப்பாங்க. ஏன்னா அந்த சனி வந்து சேரும்போது அவங்கள சுத்தமாவோ இல்லை சுகாதாரமோ இருக்க விடாது. ஸோ இதை நீங்கள் வந்து சுக்கிரன் சனி சேர்க்கை இருக்கும்போது ஏன் நீ வந்து ரொம்ப இதில் கவனமாக இருக்க மாட்டேங்கிற அப்படின்னு அந்த குழந்தைகளை திட்டும்போது உங்கள் குழந்தைகளோட ஜாதகத்தில் சுக்கிரன் சேர்க்கை இருக்கான்னு பாருங்கள். அவர்களை நீங்கள் ரொம்ப புஷ் பண்ணி தான் இந்த சுத்தத்தை வந்து கடைபிடிக்க வைக்க முடியும். ரெண்டாவது, இந்த சுக்கிரன் சனி சேரும்போது என்ன ஆகும்னா அவங்களுக்கு சேமிப்புங்கிறது ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்கும். சேமிப்பை பற்றி, சேமிப்புடைய முக்கியத்துவம் பற்றி நிறைய இடங்கள்ல நான் பேசியிருக்கேன். பட் இந்த சேர்க்கை இருக்கும்போது அவங்க சேமிக்கணும்னு நினைச்சாலும் அவங்க பணம் சம்பாதிக்கும் போது எதன் ரூபமாகவும் அந்த பணம் வந்து செலவாயிட்டே இருக்கும். ஒரு சேமிப்பை நோக்கி அவங்க நகரவே முடியாது. அப்போ அதற்கு என்ன தீர்வு அப்படிங்கிறது வந்து
அவங்களுடைய ஜாதகத்தில் தான் இருக்கும். எப்பவுமே ஒரு பரிகாரமோ ஒரு தீர்வோ பொதுப்படையாக எல்லாருக்குமான தீர்வாக இல்லை இது ஒன்று செஞ்சால் இந்த சேர்க்கை உள்ளவர்கள் எல்லாருக்கும் இந்த கோயில் தான், இந்த சேர்க்கை உள்ள எல்லாருக்கும் இந்த ஸ்தலம் தான் அப்படின்னு ஒன்று கிடையவே கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு ஜாதகமும் தனித்துவம் வாய்ந்தது. இந்த சேர்க்கை இருந்தால் இந்த சிரமங்கள் இருக்கும் அப்படிங்கிறது துல்லியமாக எல்லாருக்கும் பொதுவானது. ஆனால் அதற்குரிய தீர்வுங்கிறது வந்து தனித்துவமானது. ஒவ்வொருவருக்கும் தனித்தனி தீர்வுகள். ஏன்னா அவருடைய கர்மான்றது வந்து வெவ்வேறு கர்மாவசம் வந்து வந்திருப்பாங்க. அப்போ இந்த பிரச்சனையிலிருந்து அவங்க ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது அவங்க ஜாதகத்தில் தான் இருக்கும். இப்போ சுக்கிரன் சனி சேர்க்கை உள்ளவர்கள் அதிகமாக கடன் வாங்கக்கூடாது. இருக்கிற காசை ரொம்ப ஜுடிஷியஸாகவும் ரொம்ப பிளான் பண்ணியும் செலவு பண்ணணும். நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடவும் கூடாது. இந்த மாதிரி தன்னுடைய கிரக சேர்க்கையை அறிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி தன்னுடைய லைஃப் ஸ்டைல் அமைச்சுக்கிட்டாங்கன்னா நிச்சயமா எல்லா நிலையிலையும் எல்லா சூழலையும் ஜெயிக்க முடியும். இந்த சுக்கிரன் சனி சேர்க்கை உள்ளவர்கள் ஆண் ஜாதகர் இருந்தாருன்னா மனைவி மீது கோவப்படக்கூடாது. ஏன்னா அவங்க சுக்கிரன்றது மனைவி, அங்கதான் கர்மாதிபதி சனி வந்து சேரும்போது மனைவி வந்து உங்களுக்கு ஒரு மனதை காயப்படுத்தக்கூடிய ஒரு சூழலையோ இல்ல உங்களை சிரமப்படுத்தக்கூடிய சூழலில் இருப்பாங்க. அப்ப மேற்கொண்டு நீங்க அவங்களை வந்து காயப்படுத்தினீங்கன்னா அந்த கர்மாவுடைய வீரியம் தான் ரொம்ப ஜாஸ்தியாகுமே தவிர உங்களுடைய கோபத்துக்கு தீர்வே கிடைக்காது. சுக்கிரன் சனி சேர்க்கை இருக்கு, மனைவியும் உங்களை பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க, கொஞ்சம் கோஆபரேஷன் கம்மியா இருக்கு அப்படின்னா இது உங்களுடைய கர்மாங்கிறது நீங்க உணரணும். அதை நீங்க உணரும் போதே முதல் வெற்றி. அதன் பிறகு உங்க ஜாதகத்துக்குரிய அந்த பிரச்சனையிலிருந்து வரக்கூடிய வெளிவரக்கூடிய அந்த தெய்வத்தையோ அந்த ஸ்தலத்தையோ நீங்க வழிபடும் போது அங்க போய் அந்த தெய்வத்தை வழிபடும் போது நிச்சயமா ஒரு மேஜிக் நடக்கும். அங்க போனதுக்கு அப்புறமா அந்த கர்மா நிவர்த்தி ஆகி உங்க மனைவி உங்க பேச்சு கேட்கக்கூடிய சூழல் அமையும். இந்த மேஜிக்ன்றது அதுதான். என்னன்னா ஏதோ ஒரு சந்தர்ப்பம், ஏதோ ஒரு மனிதர், இது ஏதோ ஒரு விஷயம் வந்து உங்க மனைவியோட மனநிலையை மாற்றி, சரிங்க நம்ம வந்து எத்தனையோ சண்டை போட்டுட்டோம் இது வரைக்கும், கொஞ்சம் நம்ம இனி மிச்ச காலத்தை கொஞ்சம் கோஆப்ரேஷனாக நம்ம வந்து சேர்ந்து பயணித்து நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு அதே மனைவி யார் உங்களை வந்து உங்கள் பேச்சை கேட்காம உங்களை ரொம்ப வந்து சிரமப்படுத்துனாங்களோ அவங்களே உங்ககிட்ட வந்து ஒரு ஒற்றுமையாக செயல்படலாம் அப்படிங்கிற மனநிலைக்கு வந்து உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. ஸோ ஒரு கோயிலோ ஒரு ஸ்தலமோ நிச்சயமாக இந்த அளவுக்கான திடீர் மாற்றங்களை கொடுக்கக்கூடிய அளவுக்கு வல்லமை பொருந்தியது தான். அப்போது அந்த கட்டத்தை ஒழுங்காக ஆராய்ந்து அதை தெய்வத்தை பிடிச்சிட்டோம்னா வெற்றி நிச்சயம். நன்றி.